அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். ஞானிகள் வலையில் இரசக்தி மையம், சித்தர் மேலே ஞானிகள். நல்லா கவனிங்க. நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்களுக்கும் நவகிரகம் 7 நவகிரகம் 9 நவகிரகம் 2 ராகு கேது மறைஞ்சிருக்கு. நவகிரகத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த 7 சக்கரங்கள் சரியாக இயங்கினால் மனிதனுக்கு வியாதி இல்லை. இந்த 7 சக்கரங்கள் சரியாக இயங்காததால் என்னென்ன வியாதி வருது அப்படிங்கிற சொல்ல போகிறோம். 1 மணி நேரத்தில் உங்களை சக்கரங்கள் இயங்குவதற்கு கற்றுத்தரப்படுகிறது ஆதி பிரணவ வாசி வித்தையில் மட்டுமே, வேறு எங்கேயுமே கிடையாது. அதுவும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அரை மணி நேரத்தில் உங்களை சக்கரங்கள் இயங்க கற்றுத்தரப்படுகிறது. மூலாதார சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் கர்ப்பப்பை கோளாறு, பயம், பெருங்குடல், ஆண்மை குறைவு, சிறுநீர் பிரச்சனை கொடுக்கும். மணிப்பூர் சக்கரம் செய்ய இயங்கவில்லை என்றால் அல்சர், சர்க்கரை வியாதி, வாயு தொல்லை, இறப்பை, பித்தப்பை, கல்லீரல், துக்கம், கவலை இவற்றை ஏற்படுத்துகிறது. அநாத சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் இருதயம், நுரையீரல், ஆஸ்மா, இரத்த அழுத்த பிரச்சனை கொடுக்கிறது. விசுத்தி சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் தொண்டை புண், மூச்சுக்குழல் பிரச்சனை, தைராய்டு சுரப்பி பிரச்சனை, குரல் வள பிரச்சனை ஏற்படுத்துகிறது. ஆக்ஞா சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் கண்பாறை குறைதல், கெட்ட கனவு, தலைவலி, கண், காது, மூக்கு, பிணில் பிரச்சனை கொடுக்க வைக்கிறது. சகசா சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் மன உளைச்சல், புத்தி மந்தம், சிந்தனை சிதறலை செய்ய வைக்கிறது. இது 7 சக்கரங்கள் சரியாக இயங்காதால் வரக்கூடிய பிரச்சனை. நம்மளோட ஆதி பிரணவ வாசி வித்தையில் 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சக்கரங்கள் இயங்க கற்றுத்தரப்படுகிறது. அதனால் உங்களுக்கு வியாதிகள் வராது. இருந்த வியாதி தானாக சரியாக விடும். மேலும் இரசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.